விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? டைரக்டர் ஹரி டைரக்ட் பண்ண படங்களில் பெரிய பட்ஜெட் படம்னா அது சிங்கம் 2 படம் தானான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஹரி இயக்கிய திரைப்படங்களே மிகப்பெரிய பொருட்செலவில் உருவான படம்னா அது சிங்கம் பார்ட் 3 தான். விஷாலோட திருமணம் இந்த வருஷத்துக்குள்ளே நடக்குமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய கட்டட வேலைகள்லாம் முடிந்து இந்த ஆண்டு நிச்சயமாக அந்த கட்டடத்தை திறந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது திறந்துட்டாங்கன்னா விஷாலுடைய திருமணம் நடைபெறுவதற்கு எந்த தடையும் இல்லையே. அதனால் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவோ அல்லது அடுத்த ஆண்டு துவக்கத்திலோ அவருடைய திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. முன்னாடி இருந்த நடிகர்கள் பலர் ஆன்மீக பக்தியோடு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலும் அப்படி இருக்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடங்கி தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு என்று பல பேர் இன்றைக்கு ஆன்மீக பக்தர்களாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சினிமா உலகத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அப்படின்னா அதிகபட்சமாக 10 அல்லது 15% பேர் தான் இருப்பாங்க. சினிமா திஸ் வீக்கில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா வெற்றிமாறன் தான் சிம்புவோட கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வெற்றிமாறன் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு அதிகமாகவே இருக்குது. எப்போ அவர் அதை சரி செய்வாருன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. வெற்றிமாறன் சிம்புனுடைய காட்சியீட்டுகள்லாம் வீணடிப்பதாக சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் 2 படங்களை பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதுவும் ஒரு தயாரிப்பாளருக்கு உதவுவதற்காக அவர் பண்ணுறார் அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனைகள். மகுடம், விஸ்வநாதன் சன்ஸ் இந்த 2 படத்தில் எந்த படத்துடைய OTT ரைட்ஸ் அதிகமாக சேல் ஆயிருக்குன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. மகுடம் படத்தினுடைய OTT உரிமைகள் இன்னும் விற்கப்படலை. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தினுடைய OTT உரிமை 85 கோடிக்கு விற்பனையாகி இருக்கிறது. அஜித் கண்டிப்பாக அடுத்த பட வாய்ப்பு தருவார்னு தெரிஞ்சுதான் ஆதிக் ரவிச்சந்திரன் வேற எந்த படத்தையும் கமிட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சும்மா இருந்தாரான்னு திருப்பூர்லேருந்து குமரன் கேட்டிருக்காங்க. அஜித் மேலே ஆதிக் ரவிச்சந்திரன் வைத்திருந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு அஜித்துடைய படத்தை 2வது முறையாக இயக்கக்கூடிய வாய்ப்பினை ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பெற்று தந்திருக்கிறது. விஜய் சங்கீதாவோட விவாகரத்து வழக்கில் இந்த திடீர் திருப்பம் எதனால் ஏற்பட்டிருக்கும்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி முடிவுகளுக்கெல்லாம் அனுபவ முதிர்ச்சி தான் காரணம் அப்படின்னு நான் சொல்வேன். காலம் எல்லாருடைய மனதிலும் பல மாற்றங்களை விதைத்து கொண்டு தானே இருக்கிறது. ஒருவேளை தர்மன் படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருந்தா அந்த படத்தில் குஷ்புவும் இருந்திருப்பாங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தர்மன் படத்தை சுந்தர் சி இயக்கி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தர்மன் அப்படின்ற டைட்டிலே அஸ்வத் மாரியத்தினுடைய கதையினுடைய அடிப்படையில் அமைந்த ஒரு டைட்டில் தான். ரஜினி படத்தை சுந்தர் சி இயக்கியிருந்தார் என்றால் நிச்சயமாக குஷ்பு அதில் கௌரவ கதாபாத்திரம் ஒன்றிலே நடித்திருப்பார். ரஜினியும் சரி கமலும் சரி எதனால் அவங்களுடைய பக்காவான கமர்ஷியல் படங்களை பார்ட் 2 தொடரவே இல்லைன்னு திருப்பூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய திரைப்படங்களை பொறுத்தவரையிலே அவருடைய கல்யாணராமன் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாலே உருவான கல்யாணராமன் பார்ட் 2 தான் ஜப்பானில் கல்யாணராமன் என்ற பெயரில் வெளிவந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்துக்கும் பார்ட் 2 வந்திருக்கு, இந்தியன் படத்துக்கும் பார்ட் 2 வந்திருக்கு. அதே மாதிரி ரஜினிகாந்த் எடுத்துட்டிங்கன்னா எந்திரன் படத்தினுடைய பார்ட் 2 தான் 2.0. அப்படி இருக்க கமல் ரஜினி ஆகிய இருவரும் அவங்களுடைய பார்ட் 2 படங்களை நடிக்கலன்னு எப்படி சொல்கிறீங்க? தனுஷ் கிட்ட இருந்து சுல்லான் மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்கலாமான்னு பிரபு கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சுல்லான் தமிழ் சினிமாவிலேயே அப்படியே புரட்டி போட்ட படமாக இருந்திருந்தாலோ அல்லது வசூலில் மிகப்பெரிய சாதனை செய்திருந்தாலோ நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமாக இருந்திருக்கும். சுல்லான் திரைப்படமே வெற்றி பெறல. அப்படி இருக்க அதே மாதிரி ஒரு படத்தில் நடிக்க தனுஷ் எப்படி ஒப்புக்கொள்வார்? பாடகர் ஸ்ரீனிவாசுக்கு எதனால் பிரதிவாதி பயங்கரங்கிற பட்டம் வந்ததுன்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரதிவாதி பயங்கரம் அப்படின்றது சீனிவாசனுடைய குடும்பத்தினுடைய பெயர். அதன் காரணமாகத்தான் அவருடைய பெயரோடு பிரதிவாதி பயங்கரம் இணைந்து PB சீனிவாஸ் ஆனார். அவர் பிரம்மன் படத்தில் நடித்த லாவண்யா சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்களான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லாவண்யா திருப்பாதி பிரம்மன் படத்துக்கு பின்னாலே தெலுங்கு பட உலகின் பக்கம் போய் அங்கே பல படங்களில் நடித்தார். சிரஞ்சீவியினுடைய தம்பி மகனான வருண் தேஜை திருமணம் செய்ததற்கு பின்னாலே கொஞ்சம் நடிப்புக்கு இடைவெளி விட்டிருக்கிறார். அவ்வளவுதான். டைரக்டர் ராஜேஷ்க்கு எதனால் சிவகார்த்திகேயன் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லைன்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை ராஜேஷ் கொடுத்திருந்தா அந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கும். அதை ராஜேஷ் பண்ணலையே. மௌனராகம் படத்துடைய பார்ட் 2 மணிரத்னம் எடுப்பாரான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. மௌனராகம் படத்துடைய பார்ட் 2 உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் சிவாஜி யாருடனாவது காதல் வலையில் சிக்கினாரான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜியை பொறுத்தவரையிலே அவருடைய முதல் திரைப்படமான பராசக்தி வர்றதுக்கு முன்னாலேயே அவருடைய உறவினர் பெண்ணோடு அவருக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஆனாலும் சிவாஜிக்கு காதலியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு காதலி இருந்தார்.
ஒருவேளை பொன்னியின் செல்வன் படத்தில் மணிரத்னம் விஜயை பயன்படுத்தி இருந்தா குந்தவையா யாரை நடிக்க வச்சிருப்பாங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. குந்தவை கதாபாத்திரத்துக்கு ஒரு காலகட்டத்தில் மணிரத்னத்தினுடைய சாய்ஸ் கீர்த்தி சுரேஷாவும் இருந்தது. விஜய் மணிரத்னத்தின் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிருந்தா ஒருவேளை குந்தவையாக கீர்த்தி சுரேஷ் கூட நடித்திருக்க வாய்ப்பு இருக்குது. சீவலப்பேரி பாண்டியன் படத்தில் போலீஸ் கேரக்டரில் நடித்த அந்த நடிகர் யாருன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் ஜிடி ரமேஷ் தான் சீவலப்பேரி பாண்டி படத்தில் போலீஸ் அதிகாரியுடைய வேடத்திலே நடித்திருந்தார். தனுஷ், ரவிமோகன் இந்த 2 பேரில் யார் மறுமணம் செய்ய அதிக வாய்ப்பு இருக்குன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அவர்கள் இருவரிடமே எந்த அறிகுறியும் அது மாதிரி தெரியல. அதனால் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். நடிகர் சிவாஜி அவர்கள் நடித்த செந்தாமரை படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பீம்சிங் இயக்கத்திலே சிவாஜி நடித்த செந்தாமரை படத்தினுடைய படப்பிடிப்பு காலம் பார்த்தீங்கன்னா நீண்டு கொண்டே இருந்தது. பல நாட்கள் படப்பிடிப்பில் இருந்த படம் அது. ஏறக்குறைய 4-5 வருட காலங்கள் படப்பிடிப்பில் இருந்து அதுக்கு பின்னால் வெளியான காரணத்தினால செந்தாமரை படத்தினால எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியல. ராமாயண படத்தில் சாய் பல்லவி சீதையா நடித்ததுக்கு நார்த் இந்தியாவில் பெரிய எதிர்ப்பு திடீர்னு கிளம்பிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே நம் நாட்டிலே நிலவி வருகின்ற வன்முறையை பற்றியும் இராணுவத்தை பற்றியும் சாய் பல்லவி பேசிய கருத்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் மீண்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதன் காரணமாக தான் வட இந்தியாவிலே சாய் பல்லவிக்கு எதிராக ஒரு அலை இப்போது கிளம்பி கொண்டிருக்கிறது. எதனால் ஜனநாயகன் படத்துடைய வசூல் விவரத்தை கேவிஎன் நிறுவனம் இன்னுமே அறிவிக்காமல் இருக்காங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படம் வெளியாகிவிட்டது. அந்த படத்தில் தன்னுடைய ஆதர்ச கதாநாயகனை பார்த்து அவருடைய எல்லா அரசியலும் திருப்தி அடைந்து விட்டார். இதில் கலெக்ஷனை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? டிசி படத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சிருக்கு. அடுத்து அவர் யாரோட டைரக்ஷனில் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுன் படத்தை இயக்கி முடித்ததற்கு பின்னால் தான் நடிப்பா இயக்கமா அப்படின்றத பற்றி அவர் முடிவெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயுடைய தாய்மாமனும் பாடகருமான சுரேந்தர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய தாய்மாமாவான எஸ்.என். சுரேந்தர் இப்போ தெய்வீக பாடல்கள் பலவற்றை பாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ்னு ஏதாவது இருக்கான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பல பெரிய நிறுவனங்கள் மொத்த படப்பிடிப்பு குழுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் பண்ணலன்னா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிற யூனியன்லாம் கூட சிலது இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு படப்பிடிப்புகளுடைய எத்தனை தயாரிப்பாளர்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 50% பேர் கூட அதில் தேர்றதில்லை அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அடுத்து இன்று ஒரு தகவல். வயதுக்கும் கவிதைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கவிஞர் வைரமுத்துவிடம் கேட்டால் இல்லை அப்படின்றதான் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் என் மீது வைத்த குற்றச்சாட்டு என்று பதில் வருகிறது அவரிடமிருந்து. அப்படி ஒரு கருத்தை வைரமுத்து மீது எஸ்பி பாலசுப்ரமணியம் பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்தது 2ஆம் உலகம் படத்திற்காக வைரமுத்து எழுதிய ஒரு பாடல் பதிவுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்தவுடனே அவருக்கு வைரமுத்து பாடலை சொல்ல சொல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் எழுதி கொள்வதுதான் எப்போதும் வழக்கம். அன்றைக்கும் அப்படித்தான். வரிகளை வைரமுத்து சொல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் எழுதி கொண்டே வந்தார். கண்டார் மயங்கும் வண்டார் மலரே, நின்றோர் மொழி சொல்லடி, உன் பின்னே பிறந்து முன்னே வளர்ந்தது என்னே செழுமையடி என்ற வரிகளை வைரமுத்து சொன்னபோது எழுதுவதை நிறுத்திவிட்டு வயதுக்கு மீறி சிந்திக்கிறீர்கள் என்று வைரமுத்துவை பார்த்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்ல, எழுத்தாவது இளமையாக இருக்கட்டுமே என்று அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து. படைப்பாளன் முதிர படைப்பு இளமையாவதுதான் கலையின் ரசவாதம் என்பதுதான் வைரமுத்துவின் கருத்து. இத்துடன் இந்த லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம்.